ஃபோன் எடுத்துட்டு வா. என்ன சார் கொடுத்த காசை கேட்டால் இப்படி கோச்சுக்கிறாங்க? இவன்கிட்ட போய் கொடுத்த காசை திருப்பி கேட்குற? அந்த பணம் யானை வாயில போன கரும்பு தான். பாருங்கய்யா, நீங்க ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன்றா. ஐயா இருந்தாலும் பிஏ நம்பர் கடிச்சு பாருங்கய்யா. வாங்க உட்காருங்க சார். உங்க பையனை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஏன் என்ன? வர சொல்லுங்க சார். டேய் செலியா, என்னப்பா போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நீ அதில் ட்ரை பண்ணி பாரு. இதான் பண்றீங்கய்யா. சார், இல்லீகலா ஒரு விஷயம் நடக்குன்னு ஒரு குரூப்பை பிடிச்சி உள்ள வச்சா உங்க பையன் தைரியமா ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் சும்மாவா? என்ன மனசுல சினிமா ஹீரோன்னு நினைப்பா? அதே நினைப்போட உங்க பையனை நான் எடுத்துட்டு போவா? எங்க வந்து என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னென்ன உங்ககிட்ட வாங்கிட்டு எச்சிக்கலாம் நினைச்சியா? ஏய் உனக்கு ஏதாவது வேணும் ஏன்னு சொல்ல வேண்டியதாடா? இப்ப பாரு நமக்கு பதில் சொல்ல வேண்டியதா? நம்மள கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு நடிக்கிறீங்க? நானும் ஊரா இருக்கல. உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இந்த இவன் இருக்கான், நீ பாட்டு ஏதாவது செஞ்சு வந்து நிக்கிற. ஏன் எனக்கு அது உரிமை கிடையாதா? அந்த இடத்துல இருந்தா நல்லா செஞ்சேன். அப்ப நான் உங்க புள்ள இல்லையா? ஏடா சரி சொல்ல பேசிக்கிட்டு ஐயா, ஏன் நடிக்கிறீங்க? நீ யார ஊரா பேசுறீங்க? என்ன கோவல? ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? ஏடா கையிட்டு என்னங்க நீங்க தோளுக்கு மேல வாழ்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா? என்ன தம்பி இன்னும் கோவம் குறையலையா? நான் கிளம்புறேன். இருங்க தம்பி, எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும் தானே உங்களை இங்கே கூட்டு வந்திருக்கேன். யாரு? அப்பா தானே அடிச்சாரு. இது வரைக்கும் ஒரு ஆள் அவங்களை அடிச்சிருப்பாரா? அடிக்க வேண்டிய வயசுல எல்லாம் விட்டுட்டு இப்ப கை நீட்டுறாரு. என்ன தம்பி, அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அப்பா சொன்ன பார்ட்டிக்கு தராம அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி உள்ள விழுந்து யாரோ ஒரு பெங்களூர் பார்ட்டிக்கு முடிச்சு கொடுத்துட்டான். அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அந்த டென்ஷனில் இருக்கும்போது நேரங்காலம் தெரியாமல் இந்த ஏசி சங்கையை வேற வந்து உங்களை பற்றி சொல்ல எல்லா கோவத்தையும் உங்கள் மேலே காட்டாரு. அது புரியாமல் நீங்கள் வா கோபாலு, பிள்ளைங்க சொல்லிச்சு நீ வந்திருக்கேன்னு. நீ வந்தாதான் குஷியாயிடுது அவளுங்களுக்கு. நான் போறேன் நீ போறேன்னு முந்துறாளுங்க. நான் இன்னைக்கு அதுக்கு வரல, போய் சுண்ட கஞ்சி எடுத்துட்டு வா. என்னயா புதுசா ஒரு தம்பி வந்திருக்கு, பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. அவர் எங்கள் ஐயா மினிஸ்டர் தெய்வநாயகத்தோட புள்ள. ஓ அப்படியா? ஏன் தம்பி முகம் ஆட்டமா இருக்கு? அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாச்சும் பாடு. ஓப்பா தம்பி, அக்கா பாடி கேட்கணுமே. எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா இங்கே வந்து அக்காவை 4 வரி பாட சொல்லி கேட்டாலே என் மனசெல்லாம் சரியாயிரும். சும்மா இரு கோபாலு, நான் பாடுற பாடே பெரும் பாடா இருக்கு, இதுல வேற பாட்டு வேணுமாக்கும். அக்கா, இப்படி பெரிய மனுஷனோட புள்ள வந்திருக்கு, பாடுக்கா. ஏய் ஊதுங்கடா.